ஹலோ காய்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கான வீடியோ எதை பற்றின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஓரியோவை வந்து இன்றைக்கி குளிக்க வைக்க போகிறோம். ஸோ அதை பற்றி அந்த வீடியோ ஃபுல்லாக இருக்க போகுது. வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள். அப்படியே ஏஆர் கிரியேஷன்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு டீ குடிக்க போறீங்களா? ஆக்சுவலாக நான் பார்த்தீங்கன்னா குளிக்க வைக்கிறது கூட எனக்கு போதும் ஆயிரும். ஏன்னு சொல்கிறேன் பார்த்தீங்கன்னா, குளிக்கிறதுக்குள்ளே ஒரு வழி பண்ணிடுவோம். ஸோ நம்ம ஓரியோக்கு வந்து எப்பயுமே யூஸ் பண்ணுற ஷாம்பு பார்த்தீங்கன்னா இதான் நம்ம யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். இந்த ஷாம்பு தான் நம்ம யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். நல்ல ஒரு ஸ்மெல் நல்லாவே இருக்குது. இது கிட்டத்தட்ட ஒரு 10 நாளைக்கிட்ட அந்த ஸ்மெல் அப்படியே உடம்புலேயே இருக்கும். நல்ல வாசனை அடிக்கும். ஸோ நான் இதான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் நம்ம ஓரியோக்கு. ஓகே, இப்போ நம்ம கொஞ்சோண்டு கப்பில் தண்ணி எடுத்துக்கிறோம். தண்ணி எடுத்துக்கிட்டு பார்த்தீங்கன்னா இதை ஷாம்பு வந்து எப்பயுமே நம்ம டைரெக்டாக ஃபேஸ் கேட்டுக்கு வந்து டைரெக்டாக வந்து நம்ம அப்ளை பண்ணக்கூடாது. எந்த ஒரு கேட்டாலும் டைரெக்டாகவே அப்ளை பண்ணக்கூடாது. எப்பயுமே கொஞ்சம் தண்ணி எடுத்துகிட்டு அதில் கொஞ்சம் நம்ம ஷாம்புவை மிக்ஸ் பண்ணிக்கணும். மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா வாட்டரும் ஷாம்புவும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்ல ஒரு கண்டுபிடிச்சிட்டு நைஸாக எங்கே ஓட பார்க்க உட்காரு. உனக்கு குளிக்க வைக்கிறது என்ன நீ இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க? உட்காரு. அதே மாதிரி உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா தண்ணி எடுத்து டைரக்டா அப்படி குடிச்சிடக்கூடாது. ரொம்ப பயப்படுவாங்க. கொஞ்சமா எடுத்து அப்ளை பண்ணணும். உடம்புல தண்ணி எடுத்து கொஞ்சமா அப்ளை பண்ணணும். ஒன்றும் இல்லை, ஒன்றும் இல்லை. உனக்கு ஒன்றும் பண்ணல, உட்காரு. கொஞ்சமா எடுத்து அப்ளை பண்ணணும். உட்கார சரி. இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் ஷாம்பு மிக்ஸ் பண்ணியிருக்கோம்ல, இதை எடுத்து கொஞ்சமா இல்லை என்னென்ன அப்படியே இப்படி தேய்க்கணும். சரிடா, ஒன்றுடா உன்னை குளிச்சுதான் வைக்கிறேன். இதுக்கே கத்துற. இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மெயினாக வந்து பின்னாடி சைடு பாத்ரூம் போகிற சைடு வந்து நல்லா நம்ம க்ளீன் பண்ணணும். எதுக்கு சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, இதோட ஹேர் க்ரோத் வந்து அதிகமாக இருக்கிறதுனால பாத்ரூம் போகும்போது பார்த்தீங்கன்னா சம்டைம் ரெகுலராக கிடையாது, எப்பயாவது ஒரு இந்த இடத்துல அதோட பாத்ரூம் வந்து ஒட்டிக்கிறோம் பின்னாடி சைடு.
ஸோ அதனால இந்த மாதிரி நல்லா நம்ம வாஷ் பண்ணணும். இந்த இடம் அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம கால் கால் பாதத்துக்குள்ள, ஏன்னா நடக்கிறதுனால கால் பாதத்துக்குள்ள ரொம்ப டெஸ்ட் இருக்கும். இருடா 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 இருடா. அப்புறம் வெளியில இந்த காலெல்லாம் காலத்துலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப அழுத்தி இருக்கும். ஸோ நல்லா நம்ம அதுக்கு வலிக்காத மாதிரி நல்லா நம்ம மசாஜ் பண்ற மாதிரி நம்ம காலில் சின்ன பிள்ளைங்க குளிப்பாட்டுற மாதிரி ரொம்ப பத்திரமா குளிப்பாட்டணும். சரி 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 சரி. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இது சைடு, அதாவது வாய்க்கு கொஞ்சம் கீழே, வாய்க்கு கொஞ்சம் கீழே வந்து பார்த்தீங்கன்னா நல்லா இது பண்ணணும் ஷாம்பு போட்டு. ஏன் பார்த்தீங்கன்னா சாப்பிடும்போது பார்த்தீங்கன்னா இதோட ஹேர் க்ரோத் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கிறதுனால இந்த சைடாக நம்ம போடுற சாப்பாடு, நம்ம ஓரியோக்கு வந்து எக்கெல்லாம் போடுவோம். எக் போடும்போது பார்த்தீங்கன்னா மூஞ்சி ஃபுல்லாக அந்த எக்கை ஆட்டும். ஸோ அதோட ஸ்மெல் அடிக்கும். ஸோ அதனால இந்த சைடாக நல்லா நம்ம நல்லா ஷாம்பு போட்டு நல்லா இது பண்ணணும். அதே மாதிரி அதோட மூக்கு பக்கமும் நல்லா இது பண்ணணும். சரிடா, அவ்வளோதான் முடிஞ்சிடா. அடியில வாழு நம்ம கை நல்லா அந்த ஹேருக்குள்ள போகிற மாதிரி நல்லா அதுக்கு மசாஜ் பண்ணி விட்டுட்டு, ஏன்னா அப்போதான் அந்த ஷாம்பு உள்ள வரைக்கும் போகும், இதனால உள்ள வரைக்கும் போகாது. அதே மாதிரி தண்ணி வந்து காலத்துல போகாத மாதிரி பார்த்துக்குங்க. தண்ணி வந்து காலுக்குள்ள போயிடுச்சுன்னா ஃபீவர் வரதுக்கான சான்சஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. ஸோ அதனால தண்ணி வந்து காலுக்குள்ள போகாத அளவுக்கு நம்ம குளிக்க வைக்கணும். ஒன்றும் பண்ணலாம் அப்படியே. சரி 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 சரிடா. அதே மாதிரி முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா, கேட்டை வந்து நான் குளிக்கிற டைம் பார்த்தீங்கன்னா 18 நாளுக்கு ஒருக்காக குளிக்க வைப்பேன். சில பேர் சொல்றாங்க 1 மாசம் வரைக்கும் குளிக்க வைக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. அது நம்ம ஓரியோட லைட்டா வாட வந்துடுது. நாம கொஞ்சம் எக்கு நீக்கெல்லாம் போடுறதுனால பார்த்தீங்கன்னா ஓரியோட ஒரு ஸ்மெல் அடிக்க ஆரம்பிக்குது. ஸோ அதனால நான் 15 நாளைக்கு ஒரு நான் குளிக்க வச்சிருவேன். சரிடா சரிடா. இரு உதறாதம்மா. சரி சரி பின்னாடி 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 கவனிச்சுக்கலாம். முடிஞ்சிடாமா கையெல்லாம் பண்றானே.
சரி முடிச்சா அப்படியே போகக்கூடாது. சரி சரி ஒன்றும் இல்லை. கையை பண்றானே. சரி 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 இவங்களை நல்லா குளிக்க வச்சாச்சு. குளிக்க வச்சுட்டு பார்த்திங்கன்னா குளிக்க வச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம நல்ல ஒரு டவல் எடுத்து நல்லா துவட்டி விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஹேர் ட்ரையர் வந்து போடணும். நான் வச்சுருக்கேன். பட் என்னென்னா அது வந்து ப்ராப்ளம் ஆகிருச்சு. என்னென்னு தெரில வேலை செய்ய மாட்டேங்குது. ஸோ ஒன்று ஆர்டர் பண்ணணும். ஸோ அதனால் நான் என்ன பண்ணியிருக்கேன் பார்த்திங்கன்னா மொட்டை மாடியில் கரெக்டாக மணி பார்த்திங்கன்னா 3:30 இருக்கும். அந்த டயத்தில் வந்து குளிப்பாட்டிட்டு உங்கள்கிட்ட ஹேர் ட்ரையர் இல்லைன்னா நீங்கள் குளிப்பாட்டி நல்லா துவட்டிட்டு வந்து நல்லா வெயில் இருக்க இடத்துல கொஞ்சம் ஃப்ரீயாக விட்டிங்கனாலே போதுமானது. இல்லை வீட்டில் வந்து நல்லா ஃபேனை வந்து நல்லா ஹை ஸ்பீடில் வச்சு நம்ம போட்டோம்னாலும் ஓகே தான். என்கிட்ட இப்போ ஹேர் ட்ரையர் இல்லாதனால கேஜில் போட்டு நம்ம மாடியில் வச்சுருக்கோம். வெயிலில் நல்லா வெயில் நல்லா கொஞ்ச நேரம் இதாகிடுச்சுன்னா அப்படியே நல்லா நம்ம ஓடி வந்து பாலிஷ் ஆயிடுவாப்புல. என்னடா ஓரியோ என்னம்மா ஓரியோ குட்டி? நீங்கள் கேட்டு வச்சுருந்தீங்கன்னா கம்பல்சரி வந்து ஒரு 15 நாளைக்கு ஒருக்கா குளிப்பாட்டிடுங்க. இதை நம்ம எந்த அளவுக்கு நம்ம சுத்தமாக வச்சுருக்கோமோ அந்த அளவுக்கு வந்து இதுக்கு ரொம்ப நல்லது. ஸோ அதனால் குளிப்பாட்டிடுங்க. அதே மாதிரி நம்ம இதெல்லாம் நல்லா ஹேர்லாம் நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா டிக் பவுடர்னு சொல்லி வச்சுருக்கோம் நாங்கள். ஸோ அதை வந்து நான் கரெக்டாக இந்த இடத்துல இந்த தலைக்கு இந்த இங்கனக்குள்ளே லைட்டாக கொட்டினா மட்டும் போதுமானது. நம்ம கேட்டுக்கு வந்து எங்கேயாவது டிக்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அது ஆட்டோமேட்டிக்காக ரிமூவ் ஆயிரும். ஸோ இது நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறம் அந்த பவுடர் வந்து இந்த இடத்துல கரெக்டாக நம்ம ட்ராப் பண்ணால் போதுமானது. ஓரியோ நல்லா குளித்து ரெடி ஆகிட்டாங்க. ரெடி ஆனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு க்ரூமிங் ப்ரெஷ் ஒன்று வாங்கிட்டு நல்லா சீவி விடும்போது வந்து பார்த்திங்கன்னா உதிர்ற முடி ஃபுல்லாக இதில் உங்களுக்கு ஓட்டிகிட்டு வந்துடும். எப்போயுமே குளிக்க வச்சனையுமே இந்த மாதிரி நல்லா குரூம் பண்ணி விடுங்க. சரிம்மா உட்காரம்மா. சரி உட்காரு. இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உதிர முடி ஃபுல்லாக அதில் ஓட்டிகிட்டு வந்துடும். எப்போயுமே நல்லா குளிக்க வச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நல்லா ஹேர்லாம் ட்ரை ஆனதுக்கப்புறம் ப்ரெஷ்ஷை வச்சு நீங்கள்
நல்லா சீவி விட்டிங்கன்னா அதில் உதிர முடி ஃபுல்லாக அதில் ஒட்டிட்டு வந்துடும். ஸோ உங்களுக்கு வீட்டில் முடி உதிர்றது கொஞ்சம் கம்மியாகும். இப்போ ஓரி நல்லா குளித்து ஃப்ரெஷ் ஆகிட்டாங்க. ஓகே கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. அப்படியே யார் கிரியேஷன் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களை நான் அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். பாய்.